சாமி கும்பிடும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்போது நான் எதிர்பார்க்க முதல்ல அது முடிவு நீங்க சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே உங்கள்கிட்ட ஆர்குமெண்ட் கிடையாது. உங்கள்கிட்ட நாங்க முறைப்படி எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அப்ப ஒரு நல்ல வெண்ணையும் எங்களுக்கு கைது பண்ணணும் எங்களுக்கு கிடையாதுங்க. அப்புறம் நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுக்காண்டி வருதுன்னு கேட்கிறேன். நான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுல்ல, எதனால வருதுன்னு கேட்கிறேன். எதனால சொல்லணும் நாங்க சட்ட ஒழுங்கு காப்பாற்ற நீங்க தான் சொல்லணும். முதல்ல அவங்ககிட்ட சொல்லிருக்கீங்க அங்கே வெங்கடாச்சலபதி திருக்கோயில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலை வழிபாடுகள் இந்த பகுதி மக்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற மக்கள் அனைவருமே அதை சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்த 5-6 வருடங்களுக்குள்ள ஒரு புதிதாக ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு வழிபாட்டு தலம் உருவாக்கியிருக்காங்க. திட்டமிட்ட ரீதியில் உருவாக்குனதுல அவங்க வழிபடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடந்த ஆண்டு இல்லாம இந்த ஆண்டு அவங்க பெரிய அளவுல ஒரு மாசான ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்காக பெருமாளுக்கு அருகிலேயே சமையல் செய்து அந்த வழிபாட்டை நடத்துவதாக அவர்கள் முடிவு செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் அந்த ஊரோடைய ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய எண்ணமா ஏன் புதுசா அவங்க ஒரு இதை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அதனால இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு வேணும்னு சொன்னதுனால நம்ம சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு கடந்த 3ஆம் தேதி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். பெட்டிஷனுடைய அடிப்படையில் நம்மளுடைய சார் ஆட்சியருக்கு கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் கடைசி நேரத்தில் நேற்று நள்ளிரவு வரைக்கும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கடைசி நேரத்தில் அவர்கள் என்ன முடிவு செஞ்சாங்களோ அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதியினுடைய அடிப்படையில் இன்னைக்கு ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் அந்த கரட்டில் குழுமி இருக்காங்க. அவங்க தன்னுடைய வழிபாட்டு முறையை துவங்கிட்டாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அரசாங்கமானது இன்னொரு வழிபாட்டு தலம் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலத்துக்கு பக்கத்துல இப்படி புதுசா ஒரு சூழ்நிலையை ஏன் உருவாக்குறீங்க? ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க வாடி செய்யலாம். ஏற்கனவே ஆட்சேபனை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இது வீம்பு கணக்கா அப்படித்தான் பண்ணுவோம், தெரிஞ்சதை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டியத்தோட காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அநீதி இழைச்சிருக்காங்க. சரி, நாங்க இதை தாண்டி நாங்க அரசாங்கத்திட்ட சொல்ல முடியும், இல்ல காவல்துறையிட்ட சொல்ல முடியும். ரெண்டுமே கை வச்சதுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட இருக்கிறது வேற எந்த ஆயுதமும் இல்லை. நாங்க நேரா பெருமாள்கிட்ட இதை போய் முறையிடலாம்னு கோயிலுக்கு போகலாம்னு நினைக்கும் போது காவல்துறை 5 பேர் போங்க 3 பேர் போங்கன்னு சொல்றாங்க. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. காவல்துறையினுடைய கட்டுப்பாடு ஏன் எங்க மேல மட்டும் இந்த அளவுக்கு போர்ஸ் பண்றீங்க? ஏன் நடுநிலை இல்லாம நடந்துக்கிறீங்க? நாங்க என்ன ஏதாச்சும் அடுத்தவங்களை அவங்க வழிபாட்டு தளத்தை பண்ணாதா சொன்னா சந்தோஷமா பண்ணுங்க, போனவட்டை எப்படி பண்ணீங்களோ அது எனக்கு அந்த தடவை பண்ணுங்கன்றோம். ஆனா வீம்பு கணக்கா ஏதோ ஒரு கலவர சூழலை உருவாக்குறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா இந்த இந்து சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையை நடுநிலையோடு நடக்கக்கூடிய காவல்துறை உணவனா அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த அரசாங்கமும் நடுநிலையோட நடக்கணும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது மிகப்பெரிய அளவுல இவர்களே திட்டமிட்டு ஒரு கலவர சூழலை உருவாக்குறாங்க. யதார்த்தமா இருந்தத, பிரச்சனை இல்லாம இருந்தத, அண்ணன் தம்பியார் பழகினத இவங்கெல்லாம் கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் அது ஒட்டுமொத்தமா ஒரு கலவர சூழலை உருவாக்குறாங்க. நாங்க இன்ன வரைக்கும் இந்த இடத்துல வரல. இந்த கோயிலுக்கான இடத்துல இந்த ஊரை சேர்ந்த மாற்று மதத்துக்காரங்க யாரும் போகல. வெளியூர்ல இருந்து வராங்க, அந்த அமைப்பை சேர்ந்தவங்க வராங்க. அவங்க இதை அப்படித்தான் பண்ணுவோன்றாங்க. அதனால நாங்க எங்களுக்கு வேற வழி தெரியல. நாங்க போய் பெருமாளுக்கிட்ட இதை சார்ந்து ஒரு முறையீடு பண்ண போறோம். இதற்கு காவல்துறை இப்படியே நீடிச்சுனாக்க இந்த தகவல் இந்து சமுதாய ஹெச்ராஜ் அவங்க வாரேன்னு சொல்லியிருக்காங்க.
நிச்சயமா அந்த கோயிலுக்கு வருவாங்க. தங்குதடை இல்லாத அந்த தரிசனத்திற்கு ஒட்டுமொத்த மக்களை திரட்டி நாங்க போய் தரிசனம் பண்ண போறோம். இது ஒட்டுமொத்தமா வேற எந்ததும் இல்ல. 5 பேரோட தான் போய் காவல்துறை வந்து சாமி கும்பிடணும் கட்டுப்பாட்டை நாங்க அதை உதறி தள்ளிட்டு யாரெல்லாம் பெருமாள் பக்தர்களோ அத்தனை பேரை ஒன்று திரட்டி மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது. இந்து சமுதாயத்தினுடைய பெரியோர்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான ஒரு கலவர சூழலை திட்டமிட்டு தேனி மாவட்ட காவல்துறை உருவாக்குது. இதற்கு நாங்க பொறுப்பு இல்ல, அவங்க தான் பொறுப்பு. கோஆபரேட் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒரு தேதி முடிவு பண்ணி ஒட்டுமொத்த மக்கள் இந்த ரெண்டு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் போராடுவோம். அன்னைக்கு தலைவர்கள் கண்டன நம்மளுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு ஒரு தேதி முடிவு பண்ணுவோம். ஒட்டுமொத்த மக்கள் அந்த இறக்குவோம். ஆயிரக்கணக்கான பேரோட வந்து அடுத்த ஒரு 4-5 நாளுக்குள்ள பண்றது மாதிரி பண்ணுவோம். இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. இப்போ அவங்க பண்ணதும் ஓகேன்னு விட்டுருலாம்னா இல்லை ஓகேன்னு விடல. அதுக்கே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா இது வந்து அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். ஒரு நாளில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. சரி
கவர்மெண்ட் யாரா நீ வாமா கீழே வாங்கம்மா. பெண்கள் மொத்தம் ஒரு முப்பது எங்கண்ணே